என்னங்க இப்பவே இதெல்லாம் பண்ணணுமா? இல்ல இப்பவே குழந்தை பெத்துக்கிட்டேன்னா என் அழகெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாம நான் ஃபேட்டா வேற ஆயிடுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அப்படிதான் ஆயிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமா? ஐஸ்வர்யாவை இதுக்கு மேலேயும் கன்வின்ஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறக்க முடியாம மீண்டும் மீண்டும் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன எவ்வளவு நேரமா எம்டி வரல? மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், பாம்பேல இருந்து பிசினஸ்மேன் வந்திருக்காங்க. ஆல்ரெடி 1 மணி நேரம் வெயிட்டிங் சார். சார், இந்த மீட்டிங் சக்சஸ் ஆச்சுனா 1 crore ப்ராஃபிட் சார். மீட்டிங் கேன்சல் பண்ணு. சார், என்ன சார்? இந்த மீட்டிங்கை நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க. இப்போ நீங்களே கேன்சல் பண்ண சொல்றீங்க. என்ன சார் ப்ராப்ளம்? சார், உங்க பர்சனலா இருந்தா கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. அதைத்தான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு. நீங்க நல்ல ஜாலியான கேரக்டர்னு கேள்விப்பட்டேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். குழந்தை பெத்தா அழகு குறைஞ்சிருமா? என்ன சார் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? குழந்தை பெத்தா அழகு போயிடும்னு என் மனைவி சொல்றா. சார், அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. இது பெரிய பிரச்சனையே இல்ல சார். ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பாருங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு விடை தெரியணும்னு ஸ்வேதா கிட்ட எதை பத்தி யோசிக்காம உடனே கேட்டேன். சரியா, போய் உட்காரு. டிரைவர் வண்டி எடுப்பா. வா கௌதம், எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? சாரி கௌதம், உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஒரு ஆப்ரேஷன் விஷயமா அமெரிக்கா போயிருந்தேன். அப்புறம் சொல்லு. அது வந்து டாக்டர், என் ஒய்ஃபை நைட் அப்ரோச் பண்ணும்போது ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறா. அதுவும் இல்லாமல் அழகு குறைஞ்சிடும், ஃபேட் ஆயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறா. டாக்டர், எங்களுக்குள்ள அது அது நடக்கவே இல்லை டாக்டர். உன் ஒய்ஃப் வந்திருக்காளா? அவள்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசுகிறேன், அவளை வர சொல்லு. இல்லை டாக்டர், நான் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா எங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கௌதம், நோ ப்ராப்ளம் கௌதம். உன் ஒய்ஃபை வர சொல்லு, நான் பேசி பார்க்குறேன். ஹலோ ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. நான் யார் தெரியுதா? கௌதமோட ஃபேமிலி டாக்டர். என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லு, நான் கிளியர் பண்ணுறேன். என்ன ஐஸ்வர்யா, ஏன் ஃபீல் பண்ணுற? உனக்கு ஏன் கௌதமோட ஒத்து போக மாட்டேங்குது? அவன் ஒன்றும் அப்படி முரட்டு பையன்லாம் இல்லையே. இல்ல டாக்டர், எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. எனக்கு கௌதம சுத்தமா பிடிக்கல. பிடிக்காத ஆள் கூட எப்படி டாக்டர் வாழ முடியும்? நான் அவர்கிட்ட இருந்து விலகதான் ஆசைப்படுறேன். அவர் கூட வாழ ஆசைப்படல டாக்டர். அவருக்கு அவர் வாழ்க்கை முக்கியம், எனக்கு ஏன் வாழ்க்கை முக்கியம். இங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது இந்த தாலி மட்டும்தான். இந்த தாலி விலகணும் தான் நான் ஆசைப்படுறேன் டாக்டர். வாட் நான்சென்ஸ், என்ன பேசுற? இடியட் மாதிரி பேசுற. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா அது ஒரு தடவை தான். நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? இல்ல டாக்டர், நான் முடிவு எடுத்ததுதான். இவர் விட்டு எப்ப விலகுறேனோ அதுதான் என் வாழ்க்கையில எடுத்த சந்தோஷமான முடிவு. சோ இதான் உன்னோட ப்ராப்ளம் இல்லையா? ஐஸ்வர்யா, எல்லாருக்கும் வாழ்க்கை நினைச்சபடியே அமையறது இல்ல. அப்படி அமைஞ்சிட்டா அது கடவுள் செயல். கௌதம், உன் ஒய்ஃப் கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன். அவளால 4-5 குழந்தை பெத்துக்க முடியும். பட் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் உன்கிட்ட
அவ ஷைனஸா ஃபீல் பண்றா. அவளை நீ பக்குவமா ஹேண்டில் பண்ணினா போக போக சரியாயிடுவா. ஸோ நத்திங் டு worry. ஃபீல் பண்ணாத கௌதம். எல்லா பெண்களுக்கும் வர்ற அந்த ஃபர்ஸ்ட் நைட் தயக்கம் தான். சின்ன பொண்ணு இல்லையா, போக போக நீ தான் அவளுக்கு எல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லணும் கௌதம். ஓகேவா? ஓகே டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லல. ஹாய் ஐஸ். என்ன இன்னைக்கு சப்பாத்தியா? சாஃப்டா இருக்கு. குட். ஏய், நான் ஆபீஸ்ல இருந்து எதுக்கு சீக்கிரம் வந்துக்கேன் தெரியுமா? அதான் இப்ப எந்த பயமும் இல்லைன்னு சொன்னாங்களப்பா. முடியாது. Idiot! ஹாய் ஸ்வேதா. என்னது? ஒரு கார்காரன் சேர் அடிச்சுட்டு போயிட்டான். சரி வாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு கிடையாது, எனக்கு ஹாஸ்டல். ஹாஸ்டலா? ஆமா. நீங்க ஆபீஸ் வேற போகணும்ல? ஆமா. சரி வாங்க, நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ் போலாம். சரி. ப்ளீஸ் போலாமா? போலாம். ஐஸ்வர்யா என்னோட பாதையை எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மாற வழிவகுத்தா. நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த ஹெல்ப் எனக்கே வடிகால் அமைஞ்சிருச்சு. நானும் மனுஷன் தானே. சாரி ஸ்வேதா, என் உணர்ச்சி அடக்க முடியாம அதை உங்ககிட்ட காட்டிட்டேன். என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. வாங்க மேடம். என்ன மேடம் பார்க்குறீங்க? வெங்கடேஷி சாரீஸ் இருக்கா? சமிக்கி மாடல் இருக்குது மேடம். காட்டுங்க. சமிக்கி மாடல் இருக்குது, எம்ப்ராய்ட் மாடல் இருக்குது. இது மைசூர் சில்க் மேடம். இது வந்து சிந்தட்டிக் சாரீஸ் மேடம். இதுவும் மைசூர் சில்க்ஸ் தான் மேடம். இந்த புடவைக்கு இந்த மேட்ச் மேடம். இதுக்கு இது மேடம். இதுக்கு இது மேடம். இந்த ப்ளவுஸுக்கு இந்த மேட்ச்சு, இந்த ப்ளவுஸுக்கு இந்த மேட்ச். இந்த பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்துருக்கீங்க மேடம். ஐயோ, கொண்டு வரலைங்க. பரவாயில்ல மேடம். ஏன்பா மேடத்துக்கு ப்ளவுஸ் எல்லாம் விடுங்க, உள்ளே போங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்படி போங்க. வாங்கம்மா. இந்த பிளவுஸ் தைக்கணும்.
அளவு எடுக்கணும் மேடம். எடுங்க. ஹேய், உனக்கு அளவெடுக்க தெரியுமா தெரியாதா? சாரி மேடம். ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நான் உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, என்ன விஷயம்? ஜாக்கெட் தைக்கிறதுக்காக வந்தேன். அப்படியா? ம், இந்த பிளவுஸா? ம். சரி வா. Turn பண்ணு. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அப்படியா? மேடம், அப்புறம் செல்ல வண்டியில வச்சுட்டு வந்தீங்க, ஏதோ ஃபோன் வந்தது. இந்தா, இதை கொண்டு போய் காலை வச்சுடு. ம், சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஐஸ்வர்யா, உன்னோட காண்டாக்ட் நம்பர் என்ன? 9881056289. போயிட்டு வரேன். ஓகே. இந்த பிளவுஸா?
சரி வா. ப்ளவுஸ் மேடம். கொடுங்க. தேங்க்ஸுங்க. ஹலோ. ஹலோ ஐஸ், ஹலோ. ஜாக்கெட் கிடைச்சதா? இப்பதான் கிடைச்சது. அளவெல்லாம் கரெக்டா இருக்கா? ஐயோ, நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்ல. உன் ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல இல்ல, அவர் இப்பதான் வேலைக்கு போனாரு. நான் உன்னை இமிடியேட்டா சந்திக்கணும். ஆமா, நான் கூட தான். நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ, வீட்டுக்குலாம் வேணாம். நாம ரகசியமா வெளியே சந்திக்கலாம். உங்க வீட்டுக்காரர் தான் வீட்ல இல்ல. நான் உடனே வரட்டுமா? சொல்லு ஐஸ், ப்ளீஸ். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல, ஏய். ஐஸ், நான் தைச்சு கொடுத்த ஜாக்கெட் கரெக்டா இருந்ததா? ஏன் பார்த்தா தெரியலையா? பார்த்தேன். ஓகே, அந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கு, அங்க போலாம்.
ஏன் நிக்கிற? உட்காரு. ஐஸ், ம், உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட வாழ்க்கை உன்னோட சேர்ந்து வாழ முடியாம போயிடுச்சு. நான் சூனியத்துல சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எவ்வளவு ட்ரை பண்ணோம், என்னால முடியல. உன்கிட்ட மனசை கொடுத்துட்டு அவன்கிட்ட உடம்பு கொடுக்கறது செத்து போயிடலாம் போல இருக்கு. சரி, அதை விட நீ எப்படி இருக்க? என் லைஃப் நம்ம பழகின காலத்தை நினைச்சு பார்த்தா இப்போ சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யா, இந்த மாப்பிளைய பாருமா. இவரைத்தான் நீ கட்டிக்கணும். ஏன்னா உங்க அப்பாவும் நானும் முடிவு பண்ணிட்டோம். ஏமா மாப்பிள்ள நம்மளோட வசதியானவருமா? நீ இப்ப இங்க இருக்கிறத விட அங்க போனீன்னா வசதி வாய்ப்போட நல்லாவே வாழலாம். எங்களுக்கும் பெரிய இடத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மன திருப்தி இருக்கும். என்னம்மா பேசாம இருக்க? ஓ, எங்களுக்கு தெரியாம ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு வரைய, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல வரியா? அதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ஒத்துக்கலனா என்ன? ஏன் முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது. நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்க சம்மதமோ ஆசீர்வாதமோ எனக்கு தேவையே இல்ல. என் வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவன் உன் மனசை மாத்திட்டானா? அவன் கூட வாழறதா உனக்கு தித்திக்குமா? சரிம்மா, நீ அவன் கூடயே போய் வாழு. நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு சாகுறோம். சாவுங்க. வாங்க வாங்க, நம்ம செத்துறலாம். பாவி, இவளை பெற்று வளர்த்ததுக்கு நமக்கு சாவு தான் தருவாங்க. நான் அவனே கட்டிக்கிறேன்ப்பா. நம்ம விஷயத்துல எவ்வளவு போல்டா இருந்த என்ன ஒரே நிமிஷத்துல என் முடிவை மாத்த வச்சுட்டாங்க. வாழ்க்கை மாறினாலும் உன்னை என் மனசை விட்டு மாத்த முடியல. ஐஸ்வர்யா, உங்க அப்பா அம்மா வச்சு சூசைட் டிராமா பண்ணாங்க. ஆனா நான் உன்னை மறக்க முடியாம சூசைட் அட்டம் பண்ணி உயிர் பழிச்சு வந்தேன். வாடா மாப்பா, என்னாச்சு? வாடா என்னாச்சு? தள்ளுமா தள்ளுமா, வழி விடுமா. தூக்குடா மாப்பிள்ள, தூக்குடா மாப்பிள்ள. அந்த பொண்ணு எவனையோ வசதிக்கா கல்யாணம் பண்ணிட்டு கூத்தடிக்க போயிட்டா. இவன் என்னமோ விஷத்தை குடிச்சு சாவ போறானா? பைத்தியக்கார, உருப்படாதவன். முதல்ல இவன் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நடக்க வேண்டிய நடந்தா எல்லாம் சரியா போகும். வரம்மா, பாப்பா போலாம். வாயா. கார்த்திக், அழாத கார்த்திக். உனக்கு நான் தான் இருக்கல, அழாத. என் வீட்டுக்காரன் தான் ஃபோன் பண்றா. சரி, நான் கிளம்புறேன். ஏய் ஐஸ், அவன் ஃபோன் பண்றா, நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யா, மறுபடியும் எப்போ? மறக்காம ஃபோன் பண்ணு.